Taste the Daily. Taste the Daily. நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவம் கூடணும். அப்பதான் அங்க கவனிக்கப்படும், அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும். இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், 2 எம்பி வச்சிருக்கிறோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. அவ்வளவு எளிதான் நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற இடத்துல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். பர்மிஷன் வாங்கினீங்களா, வேற எங்கேயும் வேற எந்த இடத்தையும் போய் கேட்க மாட்டாங்க. பேனர் வச்சா உடனே பேனரை கழட்டுவாங்க. அப்படின்னா இன்னும் அரசியல் ரீதியா நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இது போதாது என்கிற போதாமையை இது காட்டுகிறது. அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை. நாம் இந்த சட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும். ஆனால் அதுவே இன்னும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை. தேர்தல் களத்தில், அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தளத்தில், பண்பாட்டு தளத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. சனாதன தர்மம் தான், வர்ணாசிரம தர்மம் தான், மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. நான்கு எம்எல்ஏக்கள் 2 எம்பிக்கள் இருந்தும் கொடி கூட ஏற்ற முடியவில்லை என்று திருமாவளவன் மேடையில் பேசிய போது வேதனை தெரிவித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். Taste the Daily. Taste the Daily.